எதுக்கு தம்பி என்ன வர சொன்னீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? அப்படின்னா அதை உங்க வீட்லயே கூப்பிட்டு பேசலாமே. இங்க எதுக்கு வச்சு பேசணும்? ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தா நான் தான் பவித்ரோட தாத்தான்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அது தெரியக்கூடாதுன்னு தானே இவ்வளவும் பண்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. பவித்ரா எங்க வாரிசு. அவளை பார்க்க கூடாதுன்னு என்ன தடுக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? போது நிறுத்துங்க. நான் பண்றது தப்புன்னா காயத்ரி அத்தை பேச்ச கேட்டுக்கிட்டு இதையெல்லாம் நீங்க செய்றீங்களே, அதுக்கு பேர் என்ன? எப்போ காயத்ரி அத்தை பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோவை உங்ககிட்ட பார்த்தனோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இதையெல்லாம் நீங்க காயத்ரி அத்தை சொல்லிதான் செய்றீங்கன்னு. அவங்களோட நோக்கம் என்னன்னு கூட தெரியாம நீங்க தான் ஏமாந்துட்டு இருக்கீங்க. நாங்க ஒன்னும் ஏமாத்தல. அப்படிலாம் இல்ல. காயத்ரி அம்மா என்னோட நல்லதுக்காக தான் இதை செய்யறாங்க. இல்லைன்னா இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? எப்படிங்க காயத்ரி அத்தை விஷயத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? நீங்களாம் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லை. அவங்களோட ஒரே நோக்கம் என் அத்தை ஒன்றும் இல்லாம போயிடணும். அதுக்காக தான் பவியை இங்க இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் உங்களையும் தூண்டி விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பவித்ரா இங்க வந்தப்போ வீட்டுல உள்ள யாருமே அவளை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்படி இருந்தும் அத்தை அவங்களை எதிர்த்து போராடிதான் பவியை இங்க வச்சிருக்காங்க. இங்க உள்ள எல்லாத்துக்கும் பவி இங்க இருந்து போயிட்டாலே போதும். இப்போ நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அதை வச்சு மறுபடியும் வீட்டுல பிரச்சனை ஆரம்பமாகும். பவியை இங்க இருந்து அனுப்புறதுக்கு அது இன்னும் வசதியா இருக்கும். அது நடக்கணும்னு தான் காயத்ரி அத்தை துடிக்கிறாங்க. இல்ல உங்களால தான் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஒரு நல்ல வாழ்க்கைய அவளுக்கு அமைச்சு கொடுக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் உங்களை தாழ்த்தி பேசுறேன்னு நினைக்க வேணாம். பவித்ராவோட வாழ்க்கை தப்பாயிடக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கங்க. பவித்ராவோட பேரையே கம்பெனிக்கு வைக்கிற அளவுக்கு அத்தை இங்க யோசிச்சாங்க. அந்த அளவுக்கு அவளை இந்த வீட்டுல ஒரு முக்கியமான ஆளை பாக்குறாங்க. இப்ப சொல்லுங்க, பவித்ரா இங்க ராணி மாதிரி வாழணுமா இல்ல வெளியில போய் கஷ்டப்படணுமா? எனக்கு உங்க தவிப்பு புரியுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நானே ஒரு நாள் பவியை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து இதுதான் உன் தாத்தான்னு காட்டுறேன். ஆனா அவசரப்பட்டு அவளை இங்க இருந்து பிரிச்சு கொண்டு போயிடாதீங்க. அத்தையால இதையெல்லாம் தாங்கிக்க முடியாது. இதுக்கு மேலையும் எல்லா உண்மையும் சொல்லி பவித்ராவை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்தணும்னா அதை தாராளமா செய்யுங்க. இனி உங்க இஷ்டம்.